இன்விடேஷனை ஏற்றுக்கிட்டு வந்து படம் பார்த்ததுக்கு. நாங்கள் இங்கே தான் இருப்போம். ஸோ எப்படி என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டோரி வந்து எவ்வளோ முடியுமோ ஆனஸ்ட்டாக ஆர்கானிக்காக அழகாக எடுக்கணும்னு பிளான் பண்ணி எடுத்த ஃபில்ம். ஸோ தேங்க்யூ வெரி மச். அது வந்து மிஸ்டர் அப்துல் ராஃபே. ஸோ இவர் தான் ராஜ்குமாருங்கிற கேரக்டரை ப்ளே பண்ணார். அதில் உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி, இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னால் முடிஞ்சது we did our best. உங்கள் கையில் இருக்கு. I think you all enjoyed the movie. I think you all loved the movie. Comments சொல்லுங்க, good, bad or ugly. Let's see what comes. Thank you. And this is பிரார்த்தனா. இவங்க வந்து பத்மாங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். படம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். லைக் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே தான் இருக்கும். லைக் தயவு செஞ்சு உங்கள் கமெண்ட்ஸ் என்னங்கிறத சொல்லுங்கள். இது மொத்த குழுமே வந்து எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைமர்ஸ். ஸோ தேர்ஸ் அ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் புட் வெயிட் பண்ணுறோம். உங்கள் கையில் தான் இருக்குது மேலே எல்லாமே. லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் ஃப்ரம் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி மியூசிக் படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஸோ அதுக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட் வேத் சங்கர். அழைப்பை ஏற்று மீடியா எல்லாரும் வந்துட்டு வெரி கிரேட்ஃபுல். திஸ் ஃபிலிம் எனக்கு வந்து பர்சனலி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். ஏன்னா அவினாஷ் சொன்ன சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் எனக்கு ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் ஐம் கமிங் பேக் டு ஸ்டோரி ப்ராசஸ். அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு கிடச்சது. ஐ எம் ஃபீலிங் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல். அண்ட் நாங்கள் ட்ரை பண்ண அந்த ஆனஸ்ட் டெலிவரி ஆஃப் சினிமா ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் அந்த ரீச் ஆகிடும். எனி ஃபீட்பேக் அப்ரூவ் சொன்ன மாதிரி குட், பேட் ஆர் அக்லி, ப்ளீஸ் ஷேர் இட் வித் அஸ். அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஸ்பீக்கிங் டு ஆல். தேங்க்யூ. அதே மாதிரி ஐட் லைக் டு தேங்க் ஆல் த மீடியா ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அந்த படத்தில் நடித்த 3 பசங்க வந்து இப்போ எக்ஸாம்ஸ் இருக்கு அவங்களுக்கு, அதனால அவங்களால வர முடியல. பட் அவங்க தான் வந்து இந்த படத்தை வந்து எங்களுக்கு வந்து இந்த படத்தை இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னா அதுக்கு மெயின் ரீசன் அந்த குழந்தைங்க தான். அதே மாதிரி என் க்ரூக்கு குவிக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இங்கே இருக்கிறவங்களை தவிர லைவ் சவுண்ட் வந்து சாஜித்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒரு வார்த்தை கூட டப்பிங் கிடையாது, எல்லாமே லைவ்ல எடுத்து, இன்க்ளூடிங் அந்த நாய் குலைக்கிறது கூட எல்லாமே லைவ்ல எடுத்த சவுண்ட் தான். அதே மாதிரி மிக்சிங் சவுண்ட் டிசைன் வந்து சச்சின் ஹரிஹரன் ஃப்ரம் சிங் சினிமாஸ். அதே மாதிரி மிக்சிங் வந்து அரவிந்த் மேனன் அட்மாஸ்ல பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து விராஜ்பாலா ஆர்ட் டைரக்டர். ஸோ அப்புறம் டிஐ வந்து யுகேந்திரா, எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன். ஸோ தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் ப்ளீஸ் டூ லெட் அஸ் நோ. உங்களுக்கு என்ன தோணுது? சார் டைரக்டர் அவினாஷ் இந்த கதை வந்து சார் கெட்டவரானா கெட்டவர் கிடையாது சார், நல்லவரானா நல்லவர். இஸ் ஜஸ்ட் ஹியூமன் சார், நம்மள மாதிரி ஒரு மனுஷன், அவ்வளோதான் சார். அம்மா அப்பாவோட இருந்தாலும் ஒரு பிள்ளை நல்ல சூழ்நிலையில வளரும். இன்னும் 3 பிள்ளை இருக்காங்க, அழகான பொண்டாட்டி இருக்காங்க. ஏன் தப்பு? இந்த சுச்சுவேஷன் அப்படி சார், அவ்வளோதான். இல்லை, அவர் கல்வியை போதிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் பணங்கிறாரு. அப்படி கல்வியாளர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. இல்லை சார், கல்வியாளர்கள் கிடையாது. இவருக்கு நடந்த லாஸஸை டீல் பண்ண பார்க்குறாரு. இவருக்கு ஒரு ஃபினான்ஷியல் லாஸ், ஆனாலும் அந்த ஸ்கூலை வந்து நம்ம கெஸ்ட் ஹவுஸாக ஆக்கிடக்கூடாது, நம்ம அதை வந்து ஸ்கூலாக நடத்தணும்னு சொல்லி தான் ஒரு எஜுகேட்டர் இருக்கிறார் சார். இது ஜஸ்ட் நம்மள மாதிரி ஒரு ஹியூமன் சார், நல்லவர் கெட்டவர் கிடையாது, மனுஷன். பிரமாதமாக எடுத்துருக்கீங்க. எங்களுக்கு கிளைமாக்ஸ் புரியல, அதனால தான் எங்களுக்கே புரியலையே அப்படிங்கிற ஃபீலிங் தான். இல்லை சார், இந்த அப்பா அவருக்கு நடந்த ஒரு விஷயம், இந்த குழந்தைங்களோட இனிமே இந்த இடம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறது தான் சார். இப்போ அவங்களுக்கும் அவங்க வைஃப் கேரக்டருக்கும் என்ன நடந்திருக்கு, என்ன நடந்துச்சு, இந்த பசங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அது நமக்கு தெரியாது. ஏன்னா பசங்களுக்கு அது புரியல, அண்ட் அவங்ககிட்ட சொல்கிற வயசும் அது கிடையாது. ஸோ அதை ஒரு நான் மோஸ்ட்டாக குழந்தைங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எழுதியிருக்கேன். ஸோ அந்த வயசில் அந்த குழந்தைங்களுக்கு எதுவும் புரியாது.
ஸோ அது சரி ஆடியன்ஸும் அந்த வயசுல இருக்கட்டும்னு சொன்ன ஒரு தாட். அவினாஷ் அவினாஷ் இது வந்து இந்த கதை வந்து எல்லா காலகட்டத்திலையும் நடக்கிற ஒரு கதை தான் இது. அது ஏன் பர்டிகுலராக 92 to 2000? இல்லை சார், ஸோ அந்த டைமில் வந்து சார் இப்போ நான் குழந்தை அந்த டைம் ஸோ எனக்கு வந்து அந்த வேர்ல்டில் என்ன பிடிச்சிச்சுன்னா இப்போ இருக்கிற மாதிரி நமக்கு டெக்னாலஜியோ இன்ஃபர்மேஷனோ கிடையாது. அந்த டைமில் வந்து எங்களுக்கு எல்லாமே அந்த இடம் தான். இப்போயாவது நம்ம ஃபோன் வச்சு மொபைல்ஸ் வச்சு நம்ம விளையாடிக்கலாம், ஒரு டைம் பாஸ் ஆயிடும். பட் அந்த டைமில் இது மட்டும் தான் டைம் பாஸ். அந்த இடத்துல அந்த குழந்தைங்க வாழ்றது தான் அவங்களோட டைம் பாஸே. சார் அப்போ இது உங்கள் ஸ்டோரியா சார் இது? சார் என் ஸ்டோரினா எப்படி சொல்கிறது சார், சில இன்சிடென்சஸ் எனக்கு நடந்த விஷயம். இல்லை சார், நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் என்னன்னா குழந்தைகளோட பாயிண்ட் ஆஃப் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கிற மாதிரி தெரியலையே படத்தில். டியூரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இல்லை சார், நல்லது நடக்குதுன்னா சார் இப்போ நம்ம வந்து அம்மா கூட இருக்கும்போது பசங்க ஹாப்பியாக இருக்காங்க, சாப்பாடு கூட கிடைக்குது சரிங்களா. ஆனால் அப்பா கூட வந்து ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அவர் அதோட பதில் சொல்லி முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டியா, முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி, அதுக்கு பதில் சொன்னா அடுத்த கேள்வி கேளுப்பா. சரிங்களா சார், நீங்க சொல்றீங்க ஒரு வார்த்தை, அதை வந்து குழந்தைங்க வந்து இன்ஃபார்ம் சொல்லும் போது கஷ்டப்படுறாங்க, அம்மா கூட இருக்கும்போது சந்தோஷப்படுறாங்க. ஸோ அது நல்லா கொஞ்சம் கேரி பண்ணி போலாமே, ஏன் ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க? கஷ்டப்படுத்த சார், அந்த தாத்தா சொல்லுவாரு, கேளுங்க தாத்தா சொல்றாருல்ல, என்கிட்ட பணம் இல்லப்பா, எனக்கு இருக்கிற காசுல என்னால 6 மாசம் கூட உங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது. சொல்லக்கூடாது, மரியாதை இல்லாம பேசக்கூடாது. அவங்களுக்கு வந்து இப்போ சார் நம்ம குழந்தையா இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்குதுன்னா நமக்கு அது வந்து நடக்கிற விஷயத்தை விட ரொம்ப அதிகமாக நமக்கு அது ஃபீல் ஆகும். ஸோ அதை வந்து ஒரு கலரில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க வந்து ஒரு டார்க் ஜோனில் இருக்கும்போது பிக்சர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறும். அதே மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீனஸ், கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும்போது அது கலராக மாறும். அது ஒரு கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் பிளேயாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நாங்கள் பாயிண்ட் ஆஃப் குழந்தைங்க பாயிண்ட் ஆஃப் சார் சார் ஒரே ஒரு கேள்வி சார், வந்து ஆண் வந்து மாதிரி இருக்கு, ஆணாதிக்கம் அதிகமாக இருக்க மாதிரி காட்டுறீங்க. இது குழந்தைங்க எல்லாமே எப்பயுமே பேரண்ட்ஸ் அம்மா கிட்ட தான் ரொம்ப படிப்பு எல்லாமே, அப்பா அந்த ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாரு. அதை எப்படி ஏற்றுப்பாங்க மக்கள்? நீங்கள் வேற ரொம்பவே போயிட்டே 2 மணி நேரம் நம்ம உட்கார வைக்கணும். இப்போ மேலே சில இடத்துல உட்கார வைக்கணும். ஊட்டி விடிய காலையில் வர ஷாட்லாம் நல்லா இருக்கு, வாழ்முறை நம்பி ஷார்ட் தான் சூப்பராக இருக்குது. பட் இருந்தாலும் அப்போ அவ்வளோ இதுவாக பண்ணிட்டு இருக்காரு, அம்மா அவங்க இதாக இருக்காங்க. வந்து ஆண் இடத்தையே ஒரு இது பண்ணாமல் இல்லை, லேடிஸ் நம்ம காலைக்குள்ள தான் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அப்படிதான் சொல்கிறீங்க சார். அப்படி சொல்ல சார், இதை வந்து நான் ஜட்ஜ்மெண்ட்டாக பார்க்காம இந்த ஃபேமிலியில் இப்படி தான் சார். இந்த ஃபேமிலியில் வந்து அந்த அவங்களோட சுச்சுவேஷனில் அந்த அப்பா வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாரு. அதே மாதிரி அந்த அம்மா கேரக்டருக்கு அந்த டைமில் அவங்க ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனாக இருக்கட்டும், அவங்க சுச்சுவேஷனால அந்த குழந்தைகளை போய் கொண்டு வராத ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ என்னன்னா இது வந்து நான் ஒரு ஆம்பளை அதனால நான் இப்படி பண்ணுறேங்கிறது இல்லாமல் அந்த அப்பாவுக்கு தான் இப்போ முடியுது. அண்ட் சரி, அந்த அப்பா வந்து அவரோட பிஹேவியர் டீல் பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும், கொஞ்சம் ரூடாக இருந்தாலும், அவர் கடைசியில் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாரு, அந்த குழந்தைங்க வாழணும்னு தான் பண்ணுறாரு. அங்கே பணம் இல்லை, அவங்க அப்பாவுக்கு வந்து எல்லாம் லாஸ் ஆகிடுச்சு. அந்த டைம்லையும் எல்லாம் நடந்தும் இந்த பசங்களுக்காக ஸ்கூலை விற்று தன் கனவை விற்று அவங்கள இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணுங்கிறது தான் அப்பாவோட இது. ஸோ ஒரு அப்பாவோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அந்த ஃபாதர் என்னெல்லாம் பண்ண முடியும் அதுதான் இது சார். சார் அது மாதிரி சார் பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ஃபுல்லாக வருது. அப்பா கூட பேசும்போது பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு விஷயம் போட்டுங்க, அப்புறம் கலர் அதான் கேட்டேன், அது சைக்காலஜி தான் சார். அது மாதிரி சார் இப்போ 92 வரைக்கும் காட்டிங்க, 7-8 இயர்ஸ் காட்டிங்க. ஆனால் குழந்தைங்களோட growth மேக்ஸிமம் அதே மாதிரி தான் காட்டிங்க. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கண்டிப்பாக இல்லை, ஏன்னா வளர்ந்துருப்பாங்க, அதை வளர்கிற மாதிரி காட்டவே இல்லை சார். அந்த டாக்கிங் போர்ஷன் மட்டும் தான் 92 அப்படிங்கிறது காமிச்சோம். 97-98 ஆமாம், குழந்தைங்க அப்படியே தான் இருக்கு. அந்த 3 இயர்ஸ் கொஞ்சம் தான் க்ரோத் இருக்குது சார், ரொம்ப எக்ஸ்பொனென்ஷியலாக க்ரோத் இருக்குது. ஏன்னா அவங்க அந்த 10 to 13 இயர்ஸ் தான், அதுக்கப்புறம் தான் டீனேஜ் ஆரம்பிக்குது. ஸோ இல்லை அது ஐ திங்க் சார் குழந்தைங்களுக்கு இருக்கவே அப்பா தண்ணி அடிக்கிறாரு, அவங்களே சர்வ் பண்ண சொல்றாரு, அது தப்பு இல்லையா? தப்பு தான் சார். பட் இப்போ இருக்கிற சொசைட்டி நம்ம தானே சார் பண்ணுறோம். நம்ம வந்து அவங்க வராங்க, குழந்தைங்க வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம தனியாக போய் குழந்தைங்க சமாளிக்கணும்னு சொல்ல வரீங்களா? மற்றவங்க நான் அப்படி சொல்ல வரல சார். இல்லை சொல்ல வரல சார். இல்லை சார், அப்படி இல்லை சார். இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது சொல்ல வந்து இல்லை இல்ல அதை பாக்குற குழந்தைங்க என்ன நினைப்பாங்க, எவ்வளவு நினைப்பாங்க, படம் பாக்குற குழந்தைங்க என்ன நினைப்பாங்க, அப்படி இருக்கலாம் சார். நீங்க சொல்லலைங்க, அவங்க பாக்குற குழந்தைங்க என்ன நினைக்கலாம். இப்போ என்னன்னா அந்த ஒரு சிச்சுவேஷன் எங்க மீறி வராங்கல்ல,
அந்த ஒரு சுச்சுவேஷனை இந்த பசங்களாம் மீண்டு வர அதுலயே அவர் சொல்லவே இல்லையே அந்த குழந்தைகள். சார் இது மெசேஜ் வந்து அவங்க எடுத்துக்கிற மெசேஜ் தான் சார். ஸோ நான் வந்து மெசேஜை சொல்லணுங்கிறது இல்லை. பட் என்னன்னா ஒரு டைமுக்கு மேலே அந்த அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு மேலே வந்து ஹி ஸ்டாப் ஸ்மோக்கிங், அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் நிறுத்திடுறாரு. இந்த படத்தை குழந்தைங்க பார்க்கணுமா வேணாமா? கண்டிப்பாக பார்க்கணும்னா அவங்களுக்கு புரியணும்ல, புரியுற மாதிரி சொல்லணும்ல, அதை சொல்லவே இல்லையே நீங்க. புரியுற மாதிரினா சார் இந்த ஸ்டைலில் தான் இப்படி நம்ம சொல்கிறோம் சார். ஏன்னா அவங்களுக்கு புரியணும்னு சரி நம்ம ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அவங்களுக்கு இருக்கிற அறிவு நம்மளோட ரொம்ப ஜாஸ்தி, அவங்களுக்கு நம்மளோட ரொம்ப அதிகமாக புரியும். அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர்ல அப்படியெல்லாம் வரமாட்டாங்க யாரும். அப்படி கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த சிச்சுவேஷன்ல அவங்க அதை பார்க்கும்போது அவனுக்கு பையன் தப்புன்னு தெரியல, பார்க்கறான். நீங்க படைப்பை பத்தி பேசுறீங்க, இல்ல நான் ஸ்கிரீனை பத்தி பேசுறேன். மால் தியேட்டர்ல இந்த மாதிரி வரலாம், சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர்ல இந்த மாதிரி எல்லாம் குழந்தைகளை வரமாட்டாங்க. அவங்களுக்கு புரியணும், புரியுற மாதிரி சொல்லணும், இது தப்பு இது சரின்னு. குழந்தைகளை சிகரெட் எடுத்து கொடுக்குற மாதிரிலாம் வச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த கேரக்டர் அப்படி சார், ஒரு ஃப்ளாட் கேரக்டர் சார். பசங்களை இது கண்டிச்சு பசங்களுக்குரிய படம் இல்ல சார். பசங்களை கண்டிச்சு வளர்க்கலாமா? எப்படி இல்லை, நல்ல கேள்வியாக கேட்டு படத்துக்கு பார்த்து பசங்களை கண்டிச்சு வளர்க்கலாமா, கண்டிக்காம வளர்க்கணுமா? நீங்க சொல்ல வர்றது சார். நான் எதையும் சொல்ல வரல சார், நீங்க பாருங்க. அப்புறம் என்னதான் சொல்றீங்க? எதுவுமே சொல்லலைன்னா என்னதான் சொல்றீங்க நீங்க? அப்படி கிடையாது சார். நீங்க படம் பார்த்துட்டு இப்போ ஒரு டேக்அவே ஒன்று இருக்குங்க சார், அவ்வளோதான் சார். நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ படம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அந்த ஃபீலிங் தான் சார், அவ்வளோதான் சார். ஒன்றும் இல்லை சார். சார் நாங்கள் படத்தை நாங்கள் உட்காந்து பார்த்துட்டோம் சார். ஆடியன்ஸ் எப்படி சார் உட்காந்து எவ்வளோ பொறுமையாக பார்ப்பாங்க? ஒவ்வொரு சீனும் நகர்றதே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது சார். எப்படி ஆடியன்ஸ் வந்து பொறுமையாக 2 நாள் வந்து பார்ப்பாங்க சார்? இது வந்து ஒரு ட்ரை தான் சார், இது பார்ப்பாங்க ஒரு நம்பிக்கை தான். இந்த படத்துக்கு வந்து ஈயோ கொடுக்குறீங்க, ஆனால் 13+ என்ன காரணம்? இல்லை சார், இந்த அப்பா அம்மாவோட தீம் வந்து ரொம்ப ஒரு மெச்சூர்டு ஆடியன்ஸ்க்கான ஒரு தீம். ஸோ இது வந்து பேரண்டல் கைடன்ஸோட படத்தை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஏன்னா ஒரு டைமில் அப்பா ரொம்ப பேட் அப்படிங்கிற ஒரு தாட் வரலாம், இல்லைன்னா அம்மா ஏன் விட்டுட்டு போகிறாங்கிற தாட் வரலாம். இது வந்து ஒரு பேரண்டல் புரிதல் இருக்கணுங்கிறது தான். சார் அம்மா வந்து கேரக்டர் பாசமாக காட்டுறாங்க, தாய்க்காக அழுகுறாங்க, யாரும் தாய்க்காக அழுகுற மாதிரி காட்டுறது சார். அம்மா போகும்போது கத்துறாங்க சார், பத்தி அம்மா போகாத மாதிரி அழுது அந்த கதறல் வந்து தாய்க்காக இதவே நான் அவங்க ரொம்ப நாள் நான் தான் அவங்க தம்பி மாதிரி சிப்ளிங் மாதிரி கூடயே இருக்காங்க, கூடயே தான் இருக்காங்க சார். அதே கொஸ்டின் சார். நாயை அப்பா வந்து அடிச்ச உடனே பையன் அப்பா அடிச்சிட்டான். தாயை விரட்டும் போது ஏன் அப்பா வந்து பையன் அடிக்கல? அப்ப அப்பா மேல தாய் மேல பாசம் இல்லை, நாய் மேல பாசம் இருக்குன்றீங்களா சார்? அப்படி கிடையாது சார். அந்த நாயை வந்து இந்த பையன் சொல்லியும் போய் அடிச்சாரு, அடிக்காதன்னு சொன்னலன்னு சொல்லியும் போய் அடிச்சாரு. அந்த கோபத்தை வெளிப்படுத்துறான், அவ்வளவுதான். அந்த கோபம் அவனுக்கு அப்படிக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அவன் கடைசி வரைக்கும் இது பண்ணிருக்க மாட்டான். அதுக்கு தான். தேங்க்யூ சார்.